திருப்பூரில் வரும் 27ஆம் தேதி அன்று நடைபெறும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு SBG சார்பாக ராணுவ ஹெலிகாப்டர் ஒத்திகையில் ஈடுபட்டது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்கள். பிரியங்கா, குட் மார்னிங். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய 3வது கிலோமீட்டர்ல அமைந்துள்ளது மாதப்பூர் பகுதி. இந்த மாதப்பூர் பகுதியில சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவுல இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை 234 தொகுதிகளிலுமே நிறைவடைவும் நிகழ்ச்சி இந்த மாநாட்டு திடல்ல நடைபெறுது. இதுல பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாள் 27ஆம் தேதி மதியம் 2 மணி அளவுல வருகை தர உள்ளார். அதாவது கேரள திருவனந்தபுரத்துல அவருடைய மீட்டிங்கை முடித்துவிட்டு தனி விமானம் மூலமாக சூலூர் ஏர்போர்ட் வருகை தரும் அவர் தனி ஹெலிகாப்டரில் இருந்து மீண்டும் மாநாட்டு திரளான பந்தலுக்கு வருகை தருகிறார். அங்க வருகை தந்த அவர் ஹெலிபேட்ல இருந்து கார் மூலமா, அதாவது பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்து முடிந்த பிறகு கார் மூலமாக 500 மீட்டர் ஹெலிபேடுக்கும் மாநாட்டு மேடைக்கும் 500 மீட்டர் தூரத்தை காரில் பயணித்து மேடையில் ஏறுகிறார். மேடையில் ஏறிய அவர் சிறப்புரை முடிந்த பிறகு மீண்டும் அதே ஹெலிகாப்டர் மூலமாக சூலூர் விமான தளத்திற்கு சென்று அங்கிருந்து மதுரை தனி விமானத்திற்கு சென்று 2 நாட்கள் பயணம் தமிழகத்தில் இருக்கிறார். இந்நிலையில இந்த மாநாட்டு பணிகள் அனைத்துமே பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில இதற்கான முழு கட்டமைப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு நேற்று மாலை ஒரு தனி விமானம் ஒன்று ராணுவ விமானம் மேலோட்டமாகவே ஒத்திகை பார்த்து ஆய்வு மேற்கொண்டு சென்று விட்டது. ஆனா இன்று காலை 9:45 மணி அளவில் தனி விமானம் ராணுவ விமானம் இப்போ ஒத்திகை பார்த்து கொண்டு ஆய்வையும் மேற்கொண்டு சென்றுள்ளது. இந்நிலையில இதற்கான, அதாவது பல்லடம், திருச்சி சாலை, தாராபுரம் சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் மாபெரும் கொடிகள் கட்டப்பட்டு அதற்கான கட்டமைப்புகளும் திருவிழா கோலம் பூண்டுள்ள நிலையில இந்த மேடை அமைக்கும் பணி மற்றும் மக்கள் வருகை தரும் பணி, இது அனைத்துமே செய்யக்கூடிய கட்டமைப்பாளர்கள், லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் அனைவருக்குமே ஆதார் கார்டு, அந்த நிறுவனத்துடைய அடையாள அட்டைகள் அனைத்துமே கொடுத்து அனுமதி பெற்ற பிறகு காவல்துறையினர் அவர்களை அந்த கட்டமைக்கும் பணிகளுக்காக ஈடுபடுத்துறாங்க. தொடர்ந்து தமிழகத்தின் பரவலாக வரக்கூடிய பகுதிகள் 38 மாவட்டங்களிலுமே 28 பார்க்கிங் கிரவுண்டுகள் அமைக்கப்படுகின்றன. இந்த 1000 ஏக்கர் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் மதியம் 2 மணிக்கு பிரதமர் சிறப்புரை ஆற்ற உள்ள நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நாளை மறுநாள் போன்ற அனைத்து நிகழ்வுகளுமே நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி உடனுக்குடன் ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.